ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம ரோஸ்மேரியோட கேர் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே ரோஸ்மேரி வந்து இந்த மாதிரி சின்ன கவரில் தான் உங்களுக்கு வரும். நம்ம இதை ரீபாட் பண்ணையில் அப்படியே இந்த கவரை வந்து பிரிச்சுட்டு அந்த ரூட் வந்து எந்த வித டேமேஜுமே ஆகாமல் அப்படியே நம்ம வந்து ஒரு செம்மண் கலவையில் கொஞ்சம் வந்து மண்புழு உரம் இல்லை மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னாலே உங்களுக்கு இது நல்லா வளர்ந்துடும். அதே மாதிரி ரோஸ்மேரியை வந்து நீங்கள் ஃபுல் வெயிலில் வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து ஒரு ஷேடான ஏரியாவில் செமி ஷேடான ஏரியாவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரோஸ்மேரி ஆயில் வந்து ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரோஸ்மேரியில் வந்து நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 300 ml வாட்டர் எடுத்துகிட்டு இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் மட்டும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் காய வச்சு நல்லா சுண்டை காய வச்சுட்டு இந்த லீவ்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கீழே போட்டுட்டு அந்த டீயை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் வந்து மூடை பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி